பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் கலாம்பாக்கம் கிராமத்தில் சுயம்பு புற்று வடிவாக எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஓம் ஸ்ரீ பாதாள நாகாத்தம்மன் திருக்கோவில்தான். இத்தல வரலாற்றை பற்றி நாம் பார்ப்போம். இங்கிருக்கும் நாக வடிவானவள் மிகவும் பழமை வாய்ந்தவள். தனக்கென்று உருவாக்கிய சுயம்பு புற்றையெல்லாம் அழித்ததால் பின்பு கடைசியாக இந்த இடத்திற்கு வந்து நிலையான புற்றானாள். இவளுக்கென்று ஒரு தனி இடத்தினை எடுத்துக்கொண்டு சுயம்பு வடிவானாள். சுயம்பு புற்று உருவாகி 11 ஆண்டுகள் ஆகின்றது. பின்பு 4 வருடங்களுக்கு முன் ஓம் ஸ்ரீ பாதாள நாகாத்தம்மன் சிலை வடிவில் உருவாகினாள். இந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் நாகாத்தம்மன் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இத்திருக்கோவிலுக்கு பூஜை செய்பவர்களும் இவர்களே. இத்தலத்தில் பூஜை செய்பவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் கள்ளப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர். அவளின் முன்னோர்கள் தலைமுறையாக கள்ளப்பாடி கிராமத்தில் மலைகளின் நடுவே ஊர் எல்லையில் அமர்ந்து ஆட்சி புரியும் ஓம் ஸ்ரீ காளியம்மன் ஆலய பூசாரிகள். அவர்களின் வழியாகவே இப்பெண் ஓம் ஸ்ரீ பாதாள நாகாத்தம்மன் ஆலயத்தில் பூசாரியாக உள்ளார். அது மட்டுமின்றி இங்கு விஸ்வரூப விநாயகர், ஓம் ஸ்ரீ ஆகாய ஈஸ்வரர், அவதார முருகர் என்று தனித்தனியாக வீற்றிருக்கின்றனர். பரிகார அதிபதிகளான ராகு பகவானும் கேது பகவானும் உள்ளனர். இங்கு அம்மனை நம்பி வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கப்பெறும். இத்திருக்கோவிலின் சிறப்பு: திருமணம் ஆகாதவர்களும் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள அரச மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக் கொள்கின்றனர். குழந்தை இல்லா தம்பதிகளும் தொட்டில் கட்டி மண்டியிட்டு வேண்டிக் கொண்டு குழந்தை வரம் பெறுகின்றனர். மேலும் இத்திருக்கோவிலின் விழாக்கள் நாக சதுர்த்தி மற்றும் ஆடி மாதம் 5ஆம் வாரம் பால்குடம் எடுத்து கூழ் ஊற்றி கும்பமிட்டு அம்மனுக்கு விழா நடத்துகின்றனர். பாதாள நாகாத்தம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி பூஜை, சங்கட சதுர்த்தி போன்ற பூஜைகளும் சிறப்பாக நடந்து வருகின்றன. மேலும் வரலட்சுமி விரதம் அன்று இத்திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது. இத்திருக்கோவில் பற்றிய மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த ஒரு விழா நாளில் காணலாம். ஓம் சக்தி! பாதாள நாகாத்தம்மா சக்தி! நாகம்மா சக்தி!
அண்டாலும் வெளியே இதில் தண்ணி காசு வந்து இருக்கா கவரில் மாட்டி வச்சுருங்க. சோஃபா மேல இருந்து எல்லாரும் 12 மணிக்கு வந்துடுங்க.
சிவன் குருவே நமோ நம பக்தி மார்வதா எங்கள் பரம குருவே நமோ நம பொன்னம்பலநாதா எங்கள் பொற்குருவே நமோ நம சிவா ஆண்முடி பெண்முடி 61,000 கோடி மணி கைகளில் கண் வளர்ந்து மன்னாத லிங்கம் ஆழகால விஷத்தை அள்ளி அமதாய் உண்டு பரம குரு வாசனே என்ன மலை என்ன நாளு சுத்த பரிபூர்ணமான ஞாயிற்றுக்கிழமை நாளு ஞாயிற்றுக்கிழமை நாளு கணபதி மகாகணபதி முக்கண்முடைய மூஷிக வாகன சக்கரை பால் பழம் நான் உனக்கு அழைப்பேன் அத்திமுகனை ஆறுமுகத்தமையா சுத்த பரிபூரண சுவாமி விநாயகா உன்னை வணங்கியனும் பக்கத்துணை இருந்து காத்தினி அருத்தருவாயப்பா படத்தும் பார்வதி சுதனே உகார மகா கணபதி போற்றி வராரு எனப்பா முதல் கண் கணபதி வந்த பிறகு இரண்டாம் பிறகு யாரும் வரும் எங்க தாயார் சாரதாது அம்மாவை அழைக்க வேண்டாம் எங்க தாயார் இல்லைன்னா ஆன்ற மூலாதாரமே கிடையாது அம்மா இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஏன் அந்த பொம்பாத்தியம் கிடையாது அப்படியே போட்டு எங்க அம்மா யாரு சரஸ்வதி எங்க தாயார் மாதாள நாகத்தா பூஜை உருவத்தில் நிகழ்ச்சி ஆனந்தமா எப்படி வராங்க அம்மா ஸ்ரீராம் திருக்கோயிலின் மேற்கூரைகள் அனைத்தும் சிதைந்துள்ள காரணத்தினால் தற்பொழுது கட்டுமான பணிகளை துவங்க இருக்கின்றனர். அதற்கு தேவையான பண உதவியோ அல்லது பொருளுதவியோ தந்து உதவுமாறு தங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய தொலைபேசி எண்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, சென்று பார்க்கவும். அனைவருக்கும் நன்றி.